ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்கான வீடியோனா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான அந்த சீக்ரெட்டு, அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த இதுக்கான வீடியோ. நான் இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன் 100 வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியல என்னால். பாப்பாங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுது, எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் அது நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, அதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்ல, அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த வெயிட் லாஸ் பண்ணணுன்ற இதுக்குள்ளே எப்படி வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லலை, நீ இப்படியே இரு, அதுவே ஓகே தான் அப்படின்னு சொன்னார். நான் 70 கிலோ இருந்தேன். டெலிவரிக்கு அப்புறம் 70 கிலோ இருந்தேன். டெலிவரி முடிஞ்ச அப்புறம் கூட வயிறு குறையவே இல்லை. இன்னும் அப்படியே கன்சீவாக இருக்க மாதிரியே இருக்கும். ஹஸ்பண்டும் இப்படியே இப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சுற்றி இருக்கவங்க இருக்காங்க பாருங்க, எதுக்கு இப்போ இருக்க அசிங்கமாக இருக்குது, முதல்லாம் ஒல்லியாக நல்லா இருந்தால் இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லல. நம்மளுக்கே நம்மளை பார்க்க பிடிக்காது, எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஐயோ வெயிட்டை குறைக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே சாப்பிட மாட்டோம். அதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கேவும். நான் அப்படி தான் இருந்தேன். நான் வெயிட்டை குறைக்கணும்னு எதுவுமே சாப்பிட மாட்டேன். இப்போ இவங்க எல்லாம் எதாவது வடையோ எதாவது வாங்கிட்டு வந்தால் கூட அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அப்படிலாம் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகாதுன்றத போக போக தான் புரிஞ்சது. நம்மளுக்குன்னு நம்ம பிடிச்சி இந்த இதுக்குள்ளே வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன முக்கியம்னா, வெயிட் மிஷின் முக்கியம். இப்போ நம்ம ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆயிலில் பொரிச்சதோ ஏதோ ஒரு ஐட்டம் சாப்பிட்டோன்னா மறுநாள் நம்ம வெயிட் செக் பண்ணல, ஓ இதனால நம்மளுக்கு வெயிட்டு கூடிருச்சு அப்படின்ற இது நம்மளுக்கு மைண்டு செட் ஆயிரும். அப்புறம் நம்ம அதை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ நீங்கள் அதவே சாப்பிட்டீங்க, இப்போ ஆயிலில் பொரிச்சதே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இப்போ டெய்லி வாக்கிங் போவோம், ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் வாக்கிங் போவோம்ல, அதுலேருந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாக்கிங் போய்க்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான்லாம் ஒரு டீ பைத்தியம், டீ குடிக்காமலாம் என்னால் இருக்க முடியாது. வெயிட் லாஸ் அந்த பண்ணுறதுக்கு முன்னாலாம் என்ன யோசிப்பேன், ஐயோ டீ குடிக்காமலாம் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, நம்மளால் வெயிட் லாஸே பண்ண முடியாது, நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு யோசிப்பேன். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் லாஸ் அந்த இது தான் பண்ணி தான் பார்ப்போமே, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டேன், காய் எடுத்துட்டேன், டெய்லி ஒரு முட்டை எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா பேரும் சொல்கிறாங்க பன்னீர் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் பன்னீர் சாப்பிட்டால எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. அது இன்றைக்கி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் அது வெயிட் செக் பண்ணையில் நம்மளுக்கு தோணும், ஓ இது சாப்பிட்டனால நம்மளுக்கு வெயிட் கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கெல்லாம் பன்னீர் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகலை, தோஃப் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் ஆகுது. பன்னீர் சாப்பிட்டா எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. அதே மாதிரி இந்த டீ குடித்தா வெயிட் லாஸே ஆகாது அப்படின்றதுலலாம் நான் இருந்தனால இந்த இதை பண்ணுறதுக்குலாம் நிறையாவே யோசித்தேன். அப்புறம் சரி ஓகே பண்ணி தான் பார்ப்போன்னு அதை கண்டினியூவாக பண்ணேன். வெயிட்டு குறைஞ்சாலும் குறையலைனாலும் அதை கண்டினியூவாக பண்ணேன். அப்புறம் இந்த ஃபீவருக்கெல்லாம் டேப்லெட் எடுத்தோன்னா வெயிட் போடுது. அதனால் முடிஞ்ச அளவு நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்ரு இந்த மாதிரியே குடித்து சரி பண்ண பார்ப்பேன். வெயிட் இப்போ 1 கிலோ அந்த மாதிரி போட்டுருது. இந்த டேப்லெட்டு ஒரு ஃபீவர் டேப்லெட் யூஸ் பண்ணால் கூட வெயிட் போட்டுருது. அதனால் நீங்கள் டெய்லி வெயிட் செக் பண்ணுங்கள். சில பேர் சொல்கிறாங்க வெயிட்டு டெய்லி செக் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம். நான்லாம் டெய்லி செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணுறதுனால தான் ஓ இன்னது சாப்பிட்டு இப்படி கம்மியாகுது, பாப்கார்ன் சாப்பிட்டாலும் எனக்கு குறைஞ்சிரும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பாப்கார்ன் மட்டுமே இப்போ நைட்டு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே பாப்கார்ன் மட்டும் இப்போ டெம்டிங்காக இருக்குதுன்னு சாப்பிட்டோன்னா அதுவே வயிறு ஃபில்லாகிடும். அப்போ நைட்டு நான் அது எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்போ அது அப்படியே தூங்கிடுவோமா, அது வெயிட்டு குறைஞ்சிரும். பாப்கார்ன் சாப்பிட்டு கூட வெயிட்டு குறையும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களா. அந்த மாதிரி நம்ம இருந்தோன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் எப்படி என்ன சாப்பிட்டா வெயிட் போடுது, என்ன சாப்பிட்லன்னா நம்ம பாடிக்கு எது செட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. ஒவ்வொரு பாடிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குமோ என்னன்ட்டு எனக்கு தெரில. இதில் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நைட்டு சாப்பிட்றதே இல்லை, ஒரு 3 o'clock 4 o'clock மட்டும் சாப்பிட்டு. நான் அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன்.
3 o'clock 4 o'clock சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி இருந்தாலும் வெயிட் போடுது. நம்ம அதை லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. திரும்பி நம்ம நைட்டு அந்த 7 மணி 7:30 போல் சாப்பிடையில திரும்பி நம்ம வெயிட் போட்டுருது. அதனால் நீங்கள் எது அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் வாக்கிங் போய் அதவே கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்ம வெயிட்டு நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். என்னை பொறுத்தவரை நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒன்றே ஒன்று நம்ம பாடி தான். நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான். வேறு எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் நம்ம கையை மீது தான் எல்லாம் போகும். நம்ம உடம்பு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். அதனால் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள், நம்மளால் முடியும். இந்த 2026 நம்ம எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணுவோன்ற இதில் நீங்கள் எல்லாமே இருங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், அதை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னா, பசிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே நம்ம வெயிட் நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். பசிக்காமல் நம்ம டெம்ப்டிங்க்கு எல்லாம் போய் சாப்பிட்றோம்ல, அப்போ நம்ம வெயிட்டு நம்ம கையை மீறி போயிடும். இன்னொரு பக்கம் இப்போ நம்மளுக்கே தெரியும்ல, இது அன்ஹெல்த்தி ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கையில் கொஞ்சம் வாக்கிங் போகிறது 1 hour 1.5 hour இந்த மாதிரி வாக்கிங் போனாலே நம்ம வெயிட்டு குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு ஓவர் வெயிட்லனால 70 கிலோவில் இருக்கையிலலாம் வெயிட்டு குறைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு வாக்கிங் மட்டுமே போய் 63 கிலோ வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னால் எக்ஸசைஸே பண்ண முடிஞ்சது. யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாரும் என்னை கைடு பண்ணல, நானாக தான் எல்லாம் பண்ணேன். இதை பண்ணுவோம் அது என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸு டெய்லி வெயிட், அதுக்கு தான் டெய்லி வெயிட் செக் பண்ணாலே நம்மளுக்கே ஒரு இது வரும். டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போனேன்னா ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இது எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் வெயிட்டு குறையாது. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியாக குறையும். கொஞ்சம் வாக்கிங்கும் போனால் தான் கொஞ்சம் ஸ்பீடாக குறையும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன். இப்போ இன்றைக்கி நம்ம அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றோன்னா ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி வாக்கிங் போயிருந்தோன்னா அது கொஞ்சம் ஈக்குவல் ஆயிரும். இதை மட்டுமே நம்ம கண்டினியூ பண்ணோன்னா போதும். அடிக்கடி ஹாட் வாட்டர் குடிக்கிறது அந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம வெயிட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். முக்கியமாக என்ன சொல்கிறது, டெய்லி வெயிட் செக் பண்ணாலே நம்ம வெயிட் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நான் 70 கிலோலேருந்து ஜஸ்ட் ஒரு 69 கிலோ தான் வந்திருப்பேன். அதையே அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னால் முடியாது, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற, வெயிட்டெல்லாம் குறைக்க முடியாது, கேரளாவில் அந்த பவுட்ரு விற்கிறாங்க, நீ அதை வாங்கி சாப்பிடு வெயிட்டை குறையும், இதை வாங்கி சாப்பிடு வெயிட்டை குறையும். ஆனால் எதையுமே நான் வாங்கி சாப்பிடல. இவங்க முன்னாடிலாம் நம்ம வெயிட்டை குறைச்சி காட்டணும் அப்படின்ற தாட்டு மட்டும்தான் எனக்கு இருந்தது. இதுக்காண்டியே நான் வெயிட்டை குறைக்கணுமேனு ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சேன். ஆனால் நான் இந்த ஃபுட்டு கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டுக்கிட்டேன், அளவாக லிமிட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டேன்னா மறுநாள் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாக்கிங் போவேன். ஒரு 1000 ஸ்டெப்ஸு 2000 ஸ்டெப்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாக்கிங் போவேன். இதைத்தான்